கேசவ விநாயகம் மாற்றப்படத்துக்கு அண்ணாமலை ஒரு காரணமா இருக்கலாமா? இல்ல, கேசவ விநாயகம் மோடி எப்படி இந்தியா ஃபுல்லா மோடி பெயருக்கு ஒரு ஓட்டு சேர்க்கை உண்டோ அது போல அண்ணாமலை ஒரு ஓட்டு சேர்க்கை அடுத்த ஜெனரேஷனை உள்ள கொண்டு வரும். பிஜேபிக்கு நோட்டாக்கு கீழே 3% இப்படி எல்லாம் சொன்னது போக 11% பிஜேபி தனியா, அதில் அண்ணாமலையின் பங்கு ஒரு 8-10%. தமிழ்நாட்டில் எங்க கூட்டம் போட்டாலும் அது மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டமாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், யார் பேசினாலும் அண்ணாமலை என்று சொன்னால் அங்கு மக்களிடம், அங்கு வந்துள்ள தொண்டர்களிடம் வரும் ஆரவாரம், அந்த ஓட்டுகள் வர வேண்டும். எடப்பாடி அவர்களே ஒரு பேட்டியில் அண்ணாமலையுடைய பிரச்சாரம் எங்களுக்கு வேண்டும் என்று நானே கோருவேன் என்று சொன்னதா. எப்ப அண்ணன் எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும், என்டிஏ சிஎம் ஆக என்று அண்ணாமலை ஏற்றுக்கொண்டாரோ அதன் பிறகு இங்க எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சென்னையில சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்புல 5 தொகுதிகளில் தாவேகா 30% தாண்டுது. ராகுல் காந்தியுடைய ஃப்ரண்ட் லைன் அட்வைசர்ஸ் சொன்னால் ஜெயராம் ரமேஷ் மற்றும் KC வேணுகோபால் 2 பேருமே விஜய் வந்தால் நல்லது அப்படிங்கிறாங்க. சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி என்ற ஒருவருடைய முடிவுக்காக காத்திருக்காங்க. ராகுலும் பிரியங்காவும் கேரளாவை மனதில் வைத்துக் கொண்டு விஜயோடு செல்வதற்கு தயாராகி விட்டார்கள். காங்கிரஸ் போச்சுன்னா 90% விசிகாவும் சேர்ந்துதான் வெளியேறும். வணக்கம் நேயர்களே. பாஜக குறித்த ஒரு மீட்டிங்கில் அமைப்பு பொதுச் செயலாளர் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் அவர்கள் பதவி அந்த பொறுப்பிலிருந்து விலகப் போவதாகவும், அதற்கு பதிலாக மாநில தேர்தல் பொறுப்பாளர் திரு BL சந்தோஷ் அவர்கள் அந்த பொறுப்பை கூட்டாக வகிக்கலாம் என்று தேர்தலை முன்னிட்டு அவர் அப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் நமக்கு தகவல் வருகிறது. ஒருவேளை அந்த பதவியில் அண்ணாமலையே கூட இணையலாம், அந்த பொறுப்பை ஏற்கலாம் என்ற தகவலும் கூடுதலாக நமக்கு பரவி வருகிறது. அது பற்றிய கருத்தை கேட்பதற்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு தேவப்பிரியா. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய கருத்து சொல்லுங்க இந்த பரவற இந்த தகவலை பத்தி. இல்ல, இன்னைக்கு நடந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்துல அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லைங்கிறது ஒரு செய்தி. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், என்னுடைய தந்தை உடல்நிலை மற்றும் பல கமிட்மெண்ட்ஸால நான் கோயம்புத்தூர்ல அடிக்கடி இருக்கணும்னு. சோ அது தவிர இந்த போஸ்டிங் அவரை கேட்காம, அவர் மட்டும் இல்ல, அவரோடு 72 பேர்ல பலரை நான் கேட்டதில் யார்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணாம ஆளாளுக்கு ஒரு 3-7 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கப்பட்டதாக பலர் சொன்னார்கள். சோ இந்த நிலைமையில் இன்னைக்கு நடந்ததுல அண்ணாமலை அதுல கலந்துக்கல. இன்னொன்னு, திரு கேசவ விநாயகம் அவர்கள் அமைப்பு செயலாளர் பதவியில் 10 வருஷத்துக்கு அதிகமாக தொடர்கிறார். சாதாரணமாக அந்த பதவியில 5 வருஷத்துக்கு மேல ஒருத்தரை போட்டிருக்க மாட்டாங்க. அவர் வேற ஏதாவது ப்ரமோஷன் கொடுத்து வேற போஸ்ட்ல போடுவாங்க. பெரும்பாலும் அந்த போஸ்ட் RSS சார்புடையவர்களுக்கு இருக்கும். அதாவது RSSக்கும் பாஜகவிற்கும் உள்ள ஒரு தொடர்பை மெயின்டைன் பண்றதுக்கும், புதிதாக சேர்பவர்கள், கட்சி தலைவர்கள், இவங்களை ஒரு கட்டுப்பாட்டுல RSS லிங்கோட வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிற போஸ்ட். சோ அதுல அண்ணாமலை சூட்டாவாராங்கிறது டவுட் சார். அண்ணாமலை என்பவர் வெகுஜன கவர்ச்சி. அதாவது மோடி எப்படி இந்தியா ஃபுல்லா மோடி பெயருக்கு ஒரு ஓட்டு சேர்க்கை உண்டோ அது போல அண்ணாமலை ஒரு ஓட்டு சேர்க்கை அடுத்த ஜெனரேஷனை உள்ள கொண்டு வரும். ஏன்னா ஓட்டுகள் பெரும்பாலும் கமிட்டட் ஓட்டர்ஸ் எல்லா கூட்டணிக்குமே அதிகம். இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி என்ன பண்ணுது, எங்கெல்லாம் நம்பர் 2 இருந்ததோ, அங்க நம்பர் 3 இருந்ததோ அங்கெல்லாம் நம்பர் 2 அல்லது நம்பர் 1 வந்துருச்சு. இன்னைக்கு நம்பர் 1 அல்லது 2 இல்லாமல் இந்தியால பிஜேபி 3-4 ஸ்டேட்ல தான் இருக்கு. அதுல 4ல 3 ஸ்டேட் சவுத் இந்தியா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, நார்த்ல பஞ்சாப். 10 எம்பிக்கு மேல இருக்கிற எந்த ஒரு மாநிலத்திலும் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் இல்லைன்னு சொன்னால் அது இந்த 4 தான். இதுல ஆந்திரால கூட்டணி மூலமாக இப்ப நம்ம NDA ஆட்சி நடக்கிறது. இதுல கேரளால 18% ஓட்டு வாங்கினாலும் அங்க இருக்கிற டெமோகிராபினால அங்க மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற சமூகமே 50% தாண்டுகிறது. அதனால அங்க இன்னும் அந்த அளவுக்கு ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் ஆகிற வாய்ப்பு இப்பொழுதைக்கு இல்லை. இன்னும் ஒரு 2 எலெக்ஷன் ஆகக்கூடும். அடுத்ததாக எடுத்துக்கிட்டா பஞ்சாப்ல நேற்றைக்கு வரும் செய்தி, சித்துவை காங்கிரஸில் ஒதுக்குவதால் சித்து இப்பொழுது பிஜேபியை நோக்கி வரக்கூடும். அமரிந்தர் சிங்கோடு சேர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட பிஜேபி 2ஆம் இடத்தை, அதாவது ஆம் ஆத்மியுடைய வீழ்ச்சி இருக்கிறது
காங்கிரஸ் உடைய வீழ்ச்சி இருக்கிறது. எஸ்ஏடி பெரும் எழுச்சி இல்லை. வெரஸ் பிஜேபி அங்கு ஒரு போர்ஸாக எழும் வாய்ப்பு பெருமளவில் இருக்கிறது. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனியாகவே 18% வாங்கி காட்டிட்டாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல பிஜேபினா பிடிக்காதுன்னு ஒரு பொய் பரப்பப்படுகிறது. 98 தேர்தலில் அதிமுக கூட்டணியோட 32 எம்பியை ஜெயிச்சோம். 99ல திமுகவோடு 29 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. சோ நடுவுல 2016ல ஜெயலலிதா மரணத்திற்கு பின்பாக அந்த வேக்குவம் டைம்ல உங்களுக்கு மோடி எதிர்ப்பு என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் 2019 வரை கொண்டு போனது. அந்த 19ல அந்த அளவுக்கு எதிர்கொள்ளும் சக்தி பிஜேபி இல்லாமல் வைத்திருந்தது. பட் 19க்கு பிறகாக தமிழிசையில ஆரம்பிச்சு பிறகு எல்முருகன், அண்ணாமலை என்று சொல்லி அந்த இது உடைக்கப்பட்டு எந்த ஒரு பெரிய கட்சி கூட்டணி இல்லாமல் 18% தனியாக 24ல வாங்கி காட்டிட்டாங்க. சோ பிஜேபிக்கு நோட்டாக்கு கீழே 3% இப்படி எல்லாம் சொன்னது போக 11% பிஜேபி தனியா. இன்னும் சொல்ல போனால் எக்ஸப்டிங் டிடிவி தினகரன் அண்ட் இவர் நம்ம ஓபிஎஸ் தவிர, இன்க்ளூடிங் தேவநாதன் யாதவுக்கு விழுந்த ஓட்டுகள் ஓரளவுக்கு இவருக்கும் பாரிவேந்தருக்கு விழுந்த ஓட்டுகளில் பெருமளவு பாஜகவுக்கு தான் விழுந்தவை. மற்ற 2 பேருக்கு வேணா ஜாதிக்காக விழுந்திருக்கலாம். சோ 15% தொட்டுடுச்சுன்னே நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட. அதில் அண்ணாமலையின் பங்கு ஒரு 8-10%. அதை ரீட்டைன் பண்ணணும்னா அவருக்கு சரியான பதவி கொடுக்கணும். ஆனால் மத்திய பாஜகல உங்களுக்கு இப்பொழுதுதான் ஒரு புதிய தலைவர் வந்திருக்கிறார். அவர் தனக்கு வேண்டும்படியாக ஒரு செக்ரட்டரியேட்டை கிரியேட் பண்ணுவார், புதிய செக்ரட்டரிஸ் அந்த மாதிரி. சோ இப்பொழுது அவர் இப்ப மோடி, அமித்ஷா கட்சியை அப்படி ஹோல்டுல வச்சிருக்காங்க, யாரும் வளர விடலை என்றெல்லாம் பரப்பலை தாண்டி, பீகார் போன்ற ஒரு பெரிய மாநிலத்திலிருந்து ஒரு 46 வயது இவரை தலைவரா போட்ட பிறகு அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஜென்சி என்ற அடுத்த ஜெனரேஷன், இன்னைக்கு ராகுல் காந்திக்கு 55 வயசு தாண்டியாச்சு, அவரை இளைஞர்னு இனிமேல் சொல்ல முடியாது. அவரோட 10 வயசு கம்மியில நிதின் நபீனை போட்டச்சு. அவர் தன்னுடைய டீமை ரெடி பண்ணணும். அதற்கு அடுத்ததாக மோடி அவர்கள் எப்பயுமே தன்னுடைய ஆட்சியின் 2வது ஆண்டு அந்த நேரத்தில் தன்னுடைய மினிஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணுவார். பல சேஞ்சஸ் கொடுத்து பார்ட்டிக்கு நிறைய பேர் அனுப்புவார். சோ அதில் பல சேஞ்சஸ் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சோ அதுல அமித்ஷாவை திரு அண்ணாமலையை கட்சி பதவிக்கு கொடுக்கிறாரா அல்லது மினிஸ்ட்ரி கொடுக்கிறாரா? மினிஸ்ட்ரி கொடுத்தால் அவரை பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஓவில் ஒரு இணை அமைச்சராக மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு போட்டு சிபிஐ போன்ற துறைகள் அவருக்கு கீழே வரும் என்று ஒரு ரூமர் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல் இண்டியா செக்ரட்டரியில ஒரு போஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுல ஸ்பெசிபிகலி கிவிங் 2 or 3 states இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஆஸ் இஸ் டெரிட்டரி. பட் இந்த டிசிஷனை நிதின் நபீன் எனக்கு அண்ணாமலை கட்சிக்கு வேணும்னு சொல்றாரா இல்ல ஆட்சிக்கு வேணுங்கிறது அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதுல இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை. இன்னும் சொல்ல போனால் பார்லிமெண்ட்ல கடந்த 3 நாள் முன்னாடி கிட்டத்தட்ட உங்களுக்கு 96 2001ல இந்த ஜெயலலிதாவை எப்படி துச்சாதனன் என்று சொல்வார்களோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை மோடி அருகில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி பெண் எம்பிகள் சூழ்ந்திருந்து நடக்க இருந்ததை தடுத்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில இன்னும் மத்திய அரசு மாற்றி பண்ணணும். இன்னும் கூட முழு ஆதாரங்களை கொடுக்கல. காங்கிரஸ் வேற அஃபென்சிவா போயிட்டு இருக்கு, நாங்க ஒன்றும் பண்ணல. சோ அங்க அந்த ஆர்கனைஸ் பண்ண பிறகு அண்ணாமலைக்கு கட்சி பதவியா ஆட்சியில் முக்கியமான மினிஸ்ட்ரியா என்பது முடிவு செய்யப்படும். இப்போ அவர் கட்சி பதவின்னு சொன்னால் தேர்தலில் போட்டியிடக்கூடும், அவருக்கு முக்கியமான பதவி கொடுக்கலாம். பட் ஆட்சியில பதவின்னு சொல்லிட்டா அவர் எம்எல்ஏ எம்பி ஆகணும், ராஜ்யசபால கொண்டு வருவாங்க. சார் நிச்சயமாக அண்ணாமலை பிரச்சாரம் செய்தால்தான் கொங்கு பெல்ட், சென்னை மற்றும் ஓரளவுக்கு மதுரைக்கு அந்த பக்கம்லாம் ஓட்டு வரும். தமிழ்நாட்டில் எங்க கூட்டம் போட்டாலும் அது மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டமாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அல்லது பியூஷ் கோயலோ யார் பேசினாலும் அண்ணாமலை என்று சொன்னால் அங்கு மக்களிடம், அங்கு வந்துள்ள தொண்டர்களிடம் வரும் ஆரவாரம், அந்த ஓட்டுக்கள் வர வேண்டும். இபிஎஸும் அதை உணர்ந்திருக்கிறார். இப்ப நீங்க அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய பதவியை பத்தி சொன்னீங்க. இப்ப பரவக்கூடிய நியூஸ் என்னன்னா, இந்த அமைப்பு செயலாளர் அப்படிங்கிறத ஒரு கூட்டு பொறுப்பா பாஜக நியமிக்க இருப்பதாகவும், கூட்டு பொறுப்பென்றால் ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்த ஒருத்தர், கட்சி பின்னணியில் பாஜக கட்சி பின்னணியிலிருந்து வந்த ஒருத்தர், இந்த 2 பேருமா சேர்ந்து இந்த அமைப்பு செயலாளர் செய்யணும். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அமைப்பு இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும், இன்னொரு என்னன்னா கோவில்கள் இருக்கிற தொகுதியில பாஜக அதிகமா போட்டியிடணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது.
ஸோ இப்ப வந்து கூட்டு பொறுப்பா இருக்கிற ஒரு வரக்கூடிய ஒரு தருணத்துல அண்ணாமலைக்கு அந்த இது ஏன் அவர் வகிக்கக்கூடாது? அந்த வகிச்சார்னா, அது ஒரு தேர்தலுக்கான ஒரு உந்துதலா தமிழகத்துல இருக்கலாமே! இல்ல அமைப்பு செயலாளர் என்ற பதவி அடிப்படையில் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் கிடையாது. கேசவ விநாயகம் பெருமளவில் மீட்டிங்ல பின்னாடி தான் இருப்பாரே தவிர, அவர் ஒரு கேம்பெயினராக இருந்ததில்லை. பி.எல். சந்தோஷ் அந்த பொறுப்பை இப்பொழுதைக்கு ஒரு பொறுப்பாளராக ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை உதவிக்கு வச்சுக்கலாமே தவிர, என்னை பொறுத்தவரை ஷாக்கா அந்த டீம் அந்த மாதிரி ஒரு மேனேஜ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பாட்டம்ல ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா, ஏன்னா இப்பயும் என்ன சொல்றோம், நம்ம பூத் ஏஜென்சி இல்ல, ஒரு பூத்துக்கும் குறைஞ்சபட்சம் 10 பேர் வேணும். அந்த பில்டப் பண்றதுதான் இந்த அமைப்பு செயலாளருடைய வேலையா இருக்கும். வேற அண்ணாமலை அவர்கள் பெருமளவில் ஒரு பூஸ்ட், அவர் ஒரு தொகுதிக்கு போனால் அதுக்கேத்த ப்ரிப்பரேஷனை கொடுத்துட்டு என் மக்கள் என் யாத்திரை போனதுல அவர் ஒரு தொகுதிக்கு இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு நான் வந்தா நம்ம வந்தா என்ன பண்ணுவோம் என்றெல்லாம் சொல்லி அதையெல்லாம் செய்து ஒரு மக்கள்கிட்ட கனெக்ட் அதிகம். இந்த அமைப்பு செயலாளர் பதவியில அது அந்த அளவுக்கு கிடையாது. இன்னொன்னு அது வந்து மோஸ்ட்லி சென்னையில உட்கார்ந்து செய்யற வேலை. அந்த மாதிரி ஒர்க்கை விட அண்ணாமலை அவர்கள் பெருமளவில் தமிழகம் ஃபுல்லா சுற்றுலா இது பரப்புரை செய்து ஜெயிக்கணும். எடப்பாடி அவர்களே ஒரு பேட்டியில் அண்ணாமலையுடைய பிரச்சாரம் எங்களுக்கு வேண்டும் என்று நானே கோருவேன் என்று சொன்னதாக எனக்கு ஞாபகம். அதாவது எப்ப அண்ணன் எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும், என்டிஏ சிஎம் ஆக என்று அண்ணாமலை ஏற்றுக்கொண்டாரோ அதன் பிறகு இங்க எதுவுமே ப்ராப்ளம் இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு திரு கேசவ விநாயகம் மாற்றப்படத்துக்கு அண்ணாமலை ஒரு காரணமா இருக்கலாமா? இல்ல, கேசவ விநாயகம் ஏற்கனவே 10 வருடமாக இருக்கிறார். அவர் பேர்ல 2 விதமான ஒப்பீனியன்ஸும் இருக்கு. அவர் அருமையாக கண்ட்ரோல் பண்றாருன்னு இருக்கு, சில நேரங்களில் அதிகமாக கட்டுப்படுத்துகிறார் என்பதாகவும் உண்டு. சோ எப்பயுமே RSS பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தில் ஒருவர் இருக்கக்கூடாது, யார் வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கணும் என்பதால் மாற்றம் என்பது பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் எலெக்ஷன் இப்ப ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால பி.எல். சந்தோஷே அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு அண்ணாமலை மற்றும் வேற ஒரு யாரையாவது வச்சுக்கிட்டு அதன் பிறகு ஒரு முழுமையான பொறுப்பாளரை போடக்கூடும். பட் அண்ணாமலையுடைய இதுங்கிறது கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு தேவை. அவர் அமைச்சரா போனாலுமே பிரச்சாரம் தேவை, அவர் கட்சி பதவி எடுத்துக்கொண்டாலும். அவர் அண்ணாமலை இப்ப அதிகமா தன்னால டிராவல் பண்ண முடியாது. இன்னைக்கு மீண்டும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் வந்து தேர்தல் பணியிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க போறேன் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளவு ஒண்ணோட ஒண்ணு கணக்கு போடுறபோது, நம்ம வந்து ஒருவேளை அவர் வந்து இந்த அமைப்பு இதுக்கு கொண்டு வந்து ஒருவேளை இந்த தமிழகத்துல பாஜகவோட அமைப்பை இன்னும் கொஞ்சம் வந்து கட்டுக்கோப்பா மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாரா? அப்படிங்கிற கேள்வி வருது. 2வது பி.எல். சந்தோஷ் சொல்லியிருக்காரு, பணிகள் வந்து இன்னும் திறம்பட நடக்கல. எவ்வளவோ பணிகள் நான் தான் குடுத்தும் அந்த பணிகள் வந்து செயல்பட ஆரம்பிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு 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 நியூஸும் இருக்கு. அதனால தான் நம்ம இவ்வளவு கேள்வி கேட்கிறோம் இத பத்தி. இல்ல, அதுதான் சொல்றேனே, இப்பொழுதைக்கு அந்த அமைப்பு செயலாளர் பதவி என்பது கிட்டத்தட்ட பெஞ்ச் ஜாப் தான். அதுல வந்து சேர்க்கப்பட்டவர்கள் அங்கங்க என்ன நடக்குது, ஒரு தொகுதியிலையும் யார் யாரு எத்தனை பேரு எங்க பண்ணணும், அந்த மாதிரி போஸ்டுக்கு மக்களிடம் அவர் மூஞ்சிய காட்டினால் அவர் பேசினால் ஓட்டு வரும் என்று சொல்லப்படும் அண்ணாமலை சென்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் புதிய ஒரு 5000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு ஜாஸ்தியா வரும் அப்படிங்கிறப்ப. ஏன்னா இப்ப கமிட்டட் ஓட்டர்ஸ் எல்லா கட்சிக்கும் உண்டு சார், புது ஓட்டர் தான் வேணும். ஈவன் சமீபத்தில் வெற்றி பெற்ற பீகார்ல கூட காங்கிரசிற்கும் லல்லு பிரசாத் யாதவிற்கும் சென்ற முறை வந்ததை விட அதிகமா தான் ஓட்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ஆனால் இவர்கள் புதிய ஓட்டர்ஸையும் பாஸ்வான் கட்சி ஓட்டர்ஸையும், ஏன்னா மோடி அவர்கள் பெருமளவில் இளைஞர்களை கவருவார். ஏன்னா இவர் தான் வந்து புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி வளர்ச்சியை சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்தா இதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடுத்த தலைமுறையை பாஜக நோக்கி செலுத்துவதில் மோடிக்கு இணையாக தமிழகத்தில் அண்ணாமலை செய்கிறார். ஏன்னா யாருமே திமுகக்கு ஜென்சி போறதில்ல. நேற்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல நடந்த மீட்டிங்ல எல்லாரும் இதையும் வாழை மரத்தையும் கரும்பையும் வெட்டி எடுத்துட்டு போறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கு பணம் கொடுக்கும் வீடியோக்கள் பரவிந்திருக்கு. வேற அண்ணாமலை என்ற ஒரு இளைஞர் வந்தால் அப்படி ஒரு ஈர்ப்பு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் பிஜேபி சரியான சீட்டு வாங்கணும். முதலில் இருந்த பாண்டே 100 சீட்டு வரை கேட்டார் என்றும் தற்போது 50 சீட்டுகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை. தொகுதி உடன்பாடு வந்து எட்டப்படுறதா? அதுல வந்து அதுல என்ன ப்ராக்ரஸ்? ஏன்னா 70 தொகுதி கேட்டாங்க, நீங்க இப்ப 50ங்கிறீங்க. சோ அதுல தொகுதி உடன்பாடுங்கிறது எப்ப வந்து முடிவாகும்? அதற்கான முயற்சி எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு?
இல்ல இன்னும் கூட சில முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் வருவாரா அல்லது தேவை என்றால் சீமானை பாஜகவுக்கு இந்த இழுக்கலாமா? கோவில்கள் தொகுதி கிடைக்குமா? ஏன்னா அவங்க வந்து திருப்பரங்குன்றம், பழனி அந்த மாரி மயிலாப்பூர் கூட இந்த கோவில் சம்பந்தப்பட்ட தொகுதிகள கேட்கிறதா வந்து ஒரு தகவல் வருது. அது ஆர்எஸ்எஸ் ஓட ஒரு உந்துதல்னால தான் அப்படி ஒரு ஒரு தொகுதிக்கு கேட்கணும் அப்படின்ற வந்து ஒரு ஒரு முயற்சி எடுப்பதாகவும் தகவல் வருது. அந்த மாரி தொகுதிகள் குடுப்பாங்களா ஏடிஎம்கேல? இல்ல. அது நீங்க வந்து இது வந்து பரப்பப்படும், அதாவது ஊடகத்துல சொல்றதுதான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா பெரும்பாலான கோவில் தொகுதிகள் மயிலாப்பூராக இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், 2மே திமுக கோட்டையாக இருக்கிறது. 2 நாட்கள் முன்பாக ஒரு திமுக எம்எல்ஏ மிக பெரும் திராவிட செயல் செய்து வழக்குகள் சந்திச்சு கொண்டிருக்கார். அவருடைய வந்த ஒரு பத்திரிகையாளரை அடிச்சு உதச்சின்னு. சோ அந்த எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ தான் அவரு. சோ திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதிமுக கோட்டையாக 2-3 தடவை தொடர்ச்சியாக இருக்கிறது. சென்ற தேர்தலில் கூட ஜெயிச்சிருக்கு. பட் 1-2 சீட்டுகளை கேட்கலாம் சார். ஏதாவது இந்த முறை 40லிருந்து 45க்கு குறையக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் குறைந்தபட்சம் 25 சீட்டுகள் பாஜக பலமுள்ள தொகுதிகளா. ஏன்னா போன முறை பாத்தீங்கன்னா ஏவாவேலுக்கு சீட்டு கொடுப்பாங்க. அடுத்தது இந்த மாதிரி முக்கிய தலைவர்களுக்கு நிச்சயமாக ஜெயிக்க முடியாது என்று தெரிகிற சீட்டுகளை தள்ளி விடுவார்கள். அப்படி இல்லாம பலமுள்ள சீட்டுகளாக, உதாரணமாக கன்னியாகுமரியில, திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, ராமநாதபுரத்துல இங்கெல்லாம் ஒரு திருப்பரங்குன்றத்துல குடுக்கலாமே. திருப்பரங்குன்றத்துல வந்து பாஜக வந்து இப்ப பலவிதமான முன்னேற்பாடுகள் எடுத்திருக்கு. இப்ப மோடி வந்து மதுரைக்கு வரது திருப்பரங்குன்றம் போப்போறார் அப்படிங்கிற தகவல் வருது. திருப்பரங்குன்றத்த ஏன் குடுக்கக்கூடாது? இல்ல கொடுக்கலாம். அங்க ஏற்கனவே இருக்கும் அதிமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் வேற ராஜன் செல்லப்பா இருக்கிறார். அவர் அதை விட்டு கொடுத்துட்டு பக்கத்துல போவாரான்னு தெரியாது. ஏன்னா மதுரையை பொறுத்தவரை பாஜக போன முறை 3வது இடத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பேராசிரியர் சீனிவாசன் 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். சார் 88 தொகுதியில 2024ல பாஜக செகண்ட் இடத்துக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 பார்லிமெண்ட் தொகுதியில அதிமுக உங்களுக்கு டெபாசிட் இழந்தது. கன்னியாகுமரியில உங்களுக்கு வந்து இது 4ஆம் இடத்துக்கு போச்சு. சோ இது இப்படி எல்லாம் இருக்கிறப்ப எங்கெங்க பலம் இருக்கு. சென்னையில கிட்டத்தட்ட இதுல சவுத் சென்னையா இருக்கட்டும், சென்ட்ரல் சென்னையா இருக்கட்டும் 3ஆம் இடத்துக்கு போச்சு. இங்கெல்லாம் பாஜக மிக அற்புதமாக செகண்ட் பிளேஸ் வந்துச்சு. இங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய திருவான்மியூர் வீட்டு பக்கத்துல எல்லாம் சவுத் சென்னையில ஜெயக்குமாருடைய ஏஜென்ட்ஸே மத்தியானத்துக்கு மேல காணாம போயிட்டாங்க. ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு. சோ இந்த மெட்ராஸ்ல ஒரு 4 தொகுதிகள், அதே மாதிரி கன்னியாகுமரி, இங்கெல்லாம் 2 முக்கியமான தொகுதிகள் வேணும். அதே போல உதாரணமாக இப்ப மந்திரிகள் துரைமுருகனாக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், இன்னும் பலர் இந்த முறை வெற்றி பெற மாட்டார்கள் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் இலை நின்றால் போட்டி நிறைய இருக்கும். அதை விட்டுட்டு தள்ளி கொடுத்தீங்கன்னா இருக்காது. சோ அண்ணா ஃபைட்ட அது எல்லை அழகா போராடணும். இதுல கரெக்டா சொன்னா 2001 தேர்தல்ல ஜெயலலிதா வெறும் 138 தொகுதியில நின்று 131 சீட்டு ஜெயிச்சாங்க. அதை விட்டுட்டு நான் 170 நிப்பேன், 180 நிப்பேன் போறதுனால எந்த பலனும் இருக்காது. அதே 2006ல அவங்க 180 நின்று 61 குறைஞ்சிட்டாங்க. சோ அதிக சீட்டை விட கூட்டணிக்கு சரியான சீட்டுகளை விட்டு கொடுத்து எதுல நம்ம ஜெயிப்போம், எதுல அவர்கள் பலம், அதுக்கேத்த மாதிரி பண்ணா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பிஜேபி, அதாவது இப்போது ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களுக்கு பிஜேபியில கொடுக்கணும்னா 60-70 அவங்களுக்கு சேர்த்து வரும். இல்லை என்றால் பிஜேபிக்கு தனியா 45-50, மத்தவங்களுக்கு அதிமுக கொடுக்கணும் என்பது போல செய்தி வருகின்றது. பட் இதுல விட்டு தரணும்னு ஒரு சைடு கொடுக்குறாங்க. ஏன்னா இரட்டையில இருந்தா நிறைய வெற்றி வாய்ப்புன்னு சொல்ற ஆட்கள் சில பேர் இருக்கிறார்கள். பட் என்னை பொறுத்தவரை, நான் ஃபீல்டுல பார்த்த வரைக்கும் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஏன்னா சென்னையில சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்புல 5 தொகுதிகளில் தாவேகா 30% தாண்டுது. ஆனால் அங்க அதுல விருகம்பாக்கம் அல்லது வேளச்சேரி, அம்பத்தூர், இங்கெல்லாம் தாமரை நின்றால் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது என்னோட பார்வை. சோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்யணும். சார், இப்ப நம்ப நன்றி. உங்களோட இந்த பாஜக என்டிஏ கூட்டணியை பத்தி நீங்க ரொம்ப அழகா விளக்கம் அளிச்சீங்க. இப்ப நம்ம இந்த சைடுக்கு வருவோம். காங்கிரஸ், திமுக இவங்களுக்கு ரொம்ப இழுபறி ஜாஸ்தியா இருக்கு. இதுல 2 பேர்ல யார் கை இப்ப ஓங்கிட்டு இருக்கு? காங்கிரஸ் வந்து தன்னுடைய டிமாண்ட் அதிகமா வைக்குதா? ஏன்னா அவருக்கு தாவேகாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிற ஒரு காரணத்தினால யார் கை இப்ப திமுக கூட்டணியில ஓங்குது? திமுகவால இதை சமாளிக்க முடியுமா? இல்ல, காங்கிரஸ் என்ன ஃபீல் பண்ணிட்டாருன்னா, ராகுல் காந்தி 2029க்கு நாள் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி
குறைந்தபட்சம் 1/3 சீட்ஸ்லயாவது நம்ம நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒட்டி அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல 61 சீட்டை வாங்கிட்டு அதற்கு பிறகும் ஒரு 8-9 சீட்ல ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட்னு போனார். பட் பெரிய வெற்றி கிடைக்கல. இங்க உங்களுக்கு 2011 63 சீட்ல நின்னாங்க. 2016 அதுல 5 சீட் தான் ஜெயிச்சாங்க. ஆனால் 2016 41 சீட்டு வாங்கி 11 சீட் ஜெயிச்சாங்க. ஆனால் 21 வந்தப்ப அது வெறும் 25 சீட்டா குறைச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய வீழ்ச்சியாக பார்க்கப்பட்டது. சோ அன்னைக்கு வேற வழி இல்ல, அதுக்கு சில காரணங்கள் சொன்னாங்க. அப்ப கர்நாடகால அப்பதான் ஒரு இதாச்சு கட்சி தாவல்லாம் அதனாலலாம் சொன்னாங்க. பட் ஸ்டாலின் பெருமளவில் பணத்தால் கூட்டணியை சேர்த்தார். 25 கோடி இவங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணி அந்த மாதிரி அந்த நேரத்தில் சேர்த்தார். இன்னைக்கு அதை விட்டுத்தரக்கூடாது என்று இருக்கிறார்கள். ராகுல் காந்தியும் பிரியங்கா வாத்ராவும் கேரளாவை மனதில் வைத்துக் கொண்டு விஜயோடு சேர்ந்தால் நல்லது. விஜயுடைய படங்கள், அதாவது கேரளால ஒரு வருஷத்துக்கு 10 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகிற படங்கள் ஒரு 15 படம் கூட ஆகாது. அதில் விஜய் படங்களும் இருக்கிறது. எல்லா கடைசியாக வந்த விஜய் படங்களும் வாங்கியிருக்கு. சோ விஜய்க்கு ஒரு தொகுதிக்கு அங்கேயும் ஒரு 2000 ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கேரளாவில் முக்கியஸ்தர்கள் கருத்து. அதாவது ராகுல் காந்தியுடைய ஃப்ரண்ட்லைன் இது அட்வைசர்ஸ்னு சொன்னால் ஜெயராம் ரமேஷ் மற்றும் KC வேணுகோபால் 2 பேருமே விஜய் வந்தால் நல்லது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் விஜய் இருந்தால் பிரயோஜனம் இருக்குங்கிறாங்க. இங்க இவங்க 25ல இருந்து 28, 30ன்னு கொடுத்தாலும் 7-8 சீட்டு கூட இந்த முறை ஜெயிக்க முடியாது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தால். வேற இங்க 70 கொடுத்தால் அதுல 10 சீட்டு ஜெயிச்சாலும் அடுத்த முறை இதை வைத்துக் கொண்டு திமுக கிட்டே நிறைய போலாம். ஏன்னா 2014 தனியாக நின்னாங்க, ஆனா 16 திருப்பி சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த முறை நம்மளுடைய பலத்தை காட்டணும். பட் திமுக விஜயோடு சேர்ந்தால் காங்கிரஸ் திமுக கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துக்கு போயிடும். ஏன்னா அவர்களுடைய ஓட் ஷேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 25% தான். கூட்டணி கட்சிகள் 2%, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போட்டா 31% தான் வருது. இதுல திமுகவுடைய 25%ல ஒரு 5-6% மைனாரிட்டிஸ், ஏற்கனவே அதுல பாதி கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு போகக்கூடும் என்ற பயம் இருக்கிறது. இப்ப காங்கிரஸும் போனா முஸ்லிமும் போச்சுன்னால் கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். 2011 தேர்தல் போல பிரதான எதிர்கட்சி என்பதற்குரிய 24 சீட்டை கூட ஜெயிக்க முடியாம போயிடும். ஆமா, இப்ப வந்திருக்கிற ஒரு கருத்து கணிப்புப்படி திமுக 25ல இருந்து 28 சீட்டு தான் வாங்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இப்ப வந்திருக்கு. நீங்க சொல்றதோட அது ஒத்து போகுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கருத்து கணிப்புகள் யார் செய்யறாங்க, எப்படி செய்யறாங்கிறது பார்க்கணும் சார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய நிலையில் குறைந்தபட்சம் 150ல இருந்து 160 அதிமுக பாஜக எடுக்கக்கூடும். பட் அந்த சைடு எப்படி இருக்குன்னு தெரியாம இன்னைக்கு போய் எடுக்கிறவங்க எல்லாருமே திமுக அந்த கூட்டணியா இருக்குன்னு எடுக்கிறாங்க. பட் அதுவே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது சார். திமுக இப்ப இருக்கிற கூட்டணியே இருக்குன்னே வச்சுக்குவோம். அப்பவே என்ன ஆகும்னு பாருங்க. 2019ல அவங்க வாங்கின ஓட்டு 54.3. அதுவே 2021ல 44.6, கிட்டத்தட்ட 8% குறைஞ்சுது. ஆனா பார்லிமெண்ட்னா எப்பயுமே ஒரு 5% ஜாஸ்தி ஆகும். பட் 2024ல பார்லிமெண்ட்லயே 43.4ன்னு வந்துருச்சு. சோ இப்ப பார்லிமெண்ட்ல வாங்கினதை விட ஒரு 6% திமுக எப்பயுமே இதுல குறையும். ஏன்னா அதிமுகவுக்கு போடுறவங்க காங்கிரஸ் மத்தியில இருந்தா நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த நிலை வந்ததுனாலே 35-37 கீழே போயிடுது. இதுல கூட்டணிகள் கம்யூனிஸ்ட் கட்சி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அது தவிர ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேற ஒண்ணுமே வேணாம் சார். கரண்ட் பில்லு மொத்தம் யார வேணாலும் போய் கேளுங்க சார். 2021க்கு முன்னாடி எவ்வளவு கட்டினீங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட் சின்ன வீட்டுல இருந்தவன் 300 ரூபாய் கட்டினவன் இப்ப 800 ரூபாய் கட்டுறான். டபுள் பெட்ரூம் 750 ரூபாய் கட்டுறவன் 2 மாசத்துக்கு இப்ப 2400 ரூபாய் கட்டுறான். இது சராசரியாக. சோ ஏசி எல்லாம் போட்டா 2500 ரூபாய் கட்டின இடத்துல இப்ப சம்மர்ல 9000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. சோ இது ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டாலே, இதை தாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, போய் எல்லாரும் பேங்க்ல போய் நகையை வச்சு கடன் வாங்கிக்கங்க, நாங்க வந்தா நகை கடன் தள்ளுபடினாரு. கடைசியில கோஆபரேட்டிவ் பேங்க்ல மட்டும்தான் பண்ணார். இப்ப ஏற்கனவே EPS பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். அது பல கஷ்டமானவையாக இருந்தாலும் அதிமுக போன முறை இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னதை செஞ்சிருக்காங்க. வேற திமுக இந்த முறை சொன்னதை பெரும்பாலும் செய்யவில்லை. அனைத்து கார்டுக்கும் 1000 ரூபான்னு சொன்னதை செய்யல. நாங்க வந்தா
டீசல் விலை 3 ரூபா குறைப்போம், எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம். நாங்க அதெல்லாம் செய்யல. பெட்ரோலுக்கு 5 ரூபான்னு சொன்னதுல 3 ரூபாய் குறைச்சிருக்காங்க. சோ மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது லா அண்ட் ஆர்டர். சோ ஈவன் இந்த கூட்டணி தொடர்ந்தால் கூட திமுக 70ல இருந்து 80 சீட்டு ஜெயிக்க முடியாது. இப்ப எடுக்கப்படுற கருத்து கணிப்புகள் எல்லாமே கூட்டணி தெரியாம இருக்கு. ஆனால் இன்றைக்கு கூட, அதாவது இதை தடுக்கிறதுக்காக டெல்லிக்கு போய் சரண்டரே ஆயிட்டாங்க திமுக. அதாவது ராகுல் காந்தி கூடலூருக்கு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு வந்த பொழுது ஆராசா அங்கிருந்து கூடலூர் போய் சந்தித்தார். அவரிடம் தெளிவாக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, சீட் அதிகம்னு கேட்டார். அதன் பிறகு சபரீசன் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்தித்த பொழுது, உங்களுக்கு அஸ்ஸாம் தேர்தலுக்கு முழு செலவையும் 2000 இருந்து 5000 கோடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு ஆஃபரை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்பையும் அவர் பிடி கொடுக்கல. கடைசியாக கனிமொழி போன பிறகு எங்களுக்கு 45 சீட்டுன்னு ஆரம்பிச்சு 41 சீட்டுக்கு குறையக்கூடாது, 6 அமைச்சர்கள் தேவை, அதை தாண்டி அடுத்து வருகிற கார்பரேஷன் எலெக்ஷன்ல 20% சீட்டு கொடுக்கறேன்னு எல்லாம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக, இதுல நாங்க எதுலயும் காம்ப்ரமைஸ், இப்ப நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அடுத்தது அதுலயும் பண்றீங்க, இது எல்லாத்துக்கும் ஒத்துண்டு ஈக்குவலா பண்ணணும். இந்தியா ஃபுல்லா இண்டி கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்புன்னா காங்கிரஸ் தான் தலை. ஆனா எங்களை வளர விடாம நீங்க அமுக்குறீங்க, அதனால இதுக்கெல்லாம் ஒத்துண்டாதான் கூட்டு அப்படின்னு கனிமொழியை ராகுல் காந்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. சோ இப்போ இந்த நிலையில திருமாவளவன் வேற அங்கங்க அடிச்சிட்டு இருக்காரு. சோ திருமாவளவன் பற்றி ஒரு கேள்வி கேட்டுறேன், அப்புறம் நீங்க அதை தொடருங்க. இப்ப ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து விலகி தாவேக்கால சேர்ந்துட்டுனா அந்த இடத்துல ஒரு வெற்றிட வரும். சோ அந்த வெற்றிடத்தை திமுக வேற ஒரு கட்சியை வச்சு நிரப்புமா? அதாவது பாமக ராமதாஸ், டாக்டர் ராமதாஸோட ஃபேக்ஷனை வச்சோ இல்லாட்டி தேமுதிக வச்சோ அதை நிரப்ப ட்ரை பண்ணுமா? இல்லாட்டி விசிக, கம்யூனிஸ்ட் மத்தவங்க எல்லாம் இப்ப அதிகமா தொகுதி கேட்கறாங்க, அவங்களுக்கு அதிக தொகுதி கொடுக்குமா? எந்த டைரக்ஷன்ல திமுக போகும்? இல்ல, காங்கிரஸ் போச்சுன்னா 90% விசிகாவும் சேர்ந்துதான் வெளியேறும் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும். சோ அந்த நேரத்தில் தேமுதிக ராமதாஸ் 2 பேரையும் இழுக்க பார்ப்பாரு. ஏன்னா தெளிவாக ராம்தாஸ் இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு விசிக சொல்லிட்டாரு. இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதாகவும் அதற்கு கண்டனங்கள் இல்ல நான் விடலன்னு சொல்லியிருக்கு. சோ இனி ராம்தாஸ் உள்ள வந்தா நான் இருக்க மாட்டேன் என்பதை அவர் சொல்லிட்டாரு. சோ ஏற்கனவே விஜய்க்கு நல்ல கூட்டம் வருகிறதுன்னு மாற்றி காங்கிரஸ்ல பல பேர் சொல்லிட்டாங்க. கார்த்தி சிதம்பரத்துல ஆரம்பிச்சு பிரவீன் சக்கரவர்த்தி வரை, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணின்னு போயிட்டு இருக்கு. சோ தெளிவாக அங்கு இருக்கிற ஒரு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 70% பேர் இப்போ விஜயோடு செல்வதற்கு தயாராகி விட்டார்கள். சோ செல்வ பெருந்தகை கூட இப்பொழுது இவர் கொடுப்பார், அமைச்சரவையிலும் கொடுப்பார், அவருக்கு பெரிய மனதுன்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளிவிட்டார். பீட்டர் அல்போன்ஸ் முழுக்க திமுகவுடைய அனுதாபியாக மத்தியிலேயே அவருக்கு ஸ்டாலினுக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் பேசியவர், அவரும் இப்பொழுது விஜய் கூட சேருவதற்கு ஆதரவு போல பேசுகிறார். சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி என்ற ஒருவருடைய முடிவுக்காக காத்திருக்காங்க. ராகுலும் பிரியங்காவும் கேரளாவை மனதில் வைத்துக் கொண்டு விஜயோடு செல்வதற்கு தயாராகி விட்டார்கள். சோ அந்த கடைசி டிசிஷன் இஸ் பெண்டிங். பட் காங்கிரஸ் இருந்தாலும் இனிமேல் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா அந்த தளபதினு சொல்லிட்டு மதுரையில் ஒருவர் பேசியதாக இருக்கட்டும், இங்க இருந்து கொடுக்கப்படுகிற இதுவாக இருக்கட்டும், எனவே இனிமே அந்த கூட்டணியில ஒரு ஜெல்லிங்னே இல்லை. கிட்டத்தட்ட 2011 அல்லது 2001 தேர்தல் போல திமுக தன்னுடைய மிகவும் லோயஸ்ட் லெவல்ல இப்ப இருக்கு. அதை மாநாடுகள் போட்டானா எந்த மாநாட்டுக்கும் கூட்டம் வரல, எப்படி நடந்ததுன்னு வர்ற வீடியோக்களை பார்த்தால் நமக்கு தெரிகிறது. எனவே இந்த தேர்தல் திமுக தன்னுடைய தோல்வியை நோக்கி தயார் செய்து கொண்டுதான் வருகிறது. அதனால் ஆன முழுமையான முயற்சிகள் பணத்தால் செய்யும். நேயர்களே, இந்த விவாதத்தில் நடந்தபடி அண்ணாமலை அமைப்பு செயலாளர் பொறுப்புக்கு வருவாரா? காங்கிரஸ் திமுகவுடன் தொடருமா? விசிக அதிக தொகுதிகளை கேட்டு டிமாண்ட் செய்யுமா? இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம் சார். மிக்க நன்றி சார். வணக்கம்.